நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று அக்டோபர் மாதம் 25 சனிக்கிழமை. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தவரின் ஆவி உங்களுள் குடிகொண்டிருக்கிறது என்கிற பவுலடியாரின் வார்த்தைகள் நமக்கும் இன்று வார்த்தையாக கிடைத்திருக்கிறது. இறந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்த தந்தையினுடைய ஆவி, கடவுளிடமிருந்து ஊற்றெடுக்கிற அந்த பரிசுத்த ஆவி நம்மையும் நிறைத்து ஆட்கொண்டு செயல்படுகிறது என்பதை உணர்ந்த பிள்ளைகளாக இதோ வாழ அழைக்கிற பவுலடியாருடைய வார்த்தைகளை நம்பி ஆண்டவர் திருமுன் நம்மை ஒப்பு கொடுத்து பயணிப்போம். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இன்று திருப்பாடல் 24 நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் பல்வேறு தேடல்களை வைத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மத்தியிலே கடவுளுடைய முகத்தை தேடுவோரின் தலைமுறையினராக நாம் இருக்கிறோம் என்பதை நினைத்து மகிழ்கிறோம். இந்த மகிழ்ச்சியிலே கடவுளினுடைய பிள்ளைகளாக நாமும் நம்முடைய சந்ததியும் விளங்க, நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இந்த வழிமுறையை கற்றுக் கொடுத்து கடவுளை தேட நாம் முயற்சி செய்வோம். இறைவன் நிறைவான ஆசிரை நமக்கு பொழிவார். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, மண்ணுலகும் அதில் நிறைந்துள்ள அனைத்தும் ஆண்டவருடையவை, நிலவுலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் என்கிற வார்த்தை. எல்லா கோள்களிலும் ஆண்டவருடைய ஆதிக்கம், அவருடைய அரசாட்சி நிலைத்திருக்கிறது. மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு கோள்கள் மட்டுமல்ல, ஆண்டவர் படைத்திருக்கிற எல்லா சூரிய குடும்பங்களிலும் ஆண்டவரே மேன்மை படைந்தவராக, அவரே படைப்புகளினுடைய ஆதாரமாக இருக்கிறார். இத்தகைய அறிவிலும் ஆற்றலிலும் ஞானத்திலும் உயர்ந்திருக்கிற அந்த தெய்வத்தை புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே.
ஆண்டவரது மலையில் ஏற தகுதியுள்ளவர் யார்? அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் என்கிற கேள்விகள் நமக்கு கண்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய மலையிலோ அவருடைய திருத்தலத்திலோ ஏறவோ நிற்கவோ தகுதியற்றவர்களாயிருக்கிற நமக்கு கடவுள் இந்த உயர்ந்த தகுதியை கொடுத்திருக்கிறார். இந்த தலைமுறையில் நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட, அவருக்கு அறிக்கை செய்கிற, மாட்சியளிக்கிற இனமாக நம்மை உயர்த்திய தெய்வத்தை நன்றியோடு நினைத்து புகழ்ந்து பாடி ஆராதிப்போம். கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. கடவுள் முகத்தை தேடுவோரின் தலைமுறையினர் இவர்களே. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பேரிரக்கத்திலே எங்களை இணைத்து நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். யாக்கோபின் கடவுளது முகத்தை தேடுவோரின் பிள்ளைகளாக நாங்கள் எந்நாளும் இருந்து உமது ஆசீரில் நிறைந்திருக்க உதவி செய்தும். ஆமென். வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.